உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நல்ல காசு வாங்கிட்டு ரவுடித்தனம் பண்றவங்க தானே. உங்களுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியவா போகுது? நான் விட்டா ஓவரா பேசின்னு இருக்க. ஏய் பூவரசி, என்ன பத்தி சொல்லு. இங்க பாரு, இவளை பார்த்தாலே அவன் பயந்து ஓடுவான். நீ என்னன்னா அவளே மிரட்டுற? நான்லாம் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன். பேசாம இருடி. சொல்லுங்க சார். சரி 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 பண்ணிடுவோம். வாங்க வாங்க. ஏய் பூவரசி, அவன் வந்து இருக்கானா? கண்ணை கட்டு. சரிக்கா. ஏய் ஏய், எதுக்கு என் கண்ணை கட்டுறீங்க? யார் வரா? இப்ப யார் போன் பண்ணுது? விடு. தொண்டை அப்படியே அழுக்கிடுவேன். வாய் ஓடுறி. இவன் பேசட்டும். இவன் குரலை வச்சு யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏய், யாரு யாரது? என்ன நீ இவன் புருஷனும் கண்ணாம்பூச்சி ஆட்டம் ஆடுறீங்களா? என்ன கேன பையன் நினைச்சீங்களா? ஏய், எங்கடி உன் புருஷன்? டேய், நீ தைரியமான ஆம்பளையா இருந்தா நேரா மோதுடா. இப்படி கண்ணை கட்டி வித்த காட்டி பயந்து போய் ஒளிஞ்சிருந்து வேலை பாக்குறியே, உனக்கு வெக்கமா இல்ல? எதுக்கு வீணா அப்ப சவுண்ட் விடுற? எனக்கு வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உன் புருஷன் இருக்க இடம், அதை மட்டும் சொல்ல. உன்னை விட்டுற, நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். கௌதம் எங்க இருக்கான்? சொல்லு 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 சொல்லு. ஏன் என் புருஷன் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க போறியா? சீ, இந்த மாதிரி பொம்பளைங்களை வச்சு மிரட்டுறியே, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? நீ உண்மையிலே தைரியமான ஆம்பளையா இருந்தா என் கண்கட்ட அவுத்து விட்டுட்டு என் கண்ணு முன்னாடி வந்து நில்லு. அவ்வளவுதானே? கட்டாவுங்க. மூஞ்ச பாத்துருவா, பரவாயில்லையா? ஏய் பூவரசி, கட்ட அவுத்து விடுறி. இவனை ஜீவாவும் சந்தோஷம் தூக்கிட்டதான் சொன்னாங்க. இவன் இங்க இருக்கான். இவன் அவன் தானா இல்ல வேற யாரோவா? என்ன பேச்சே காணோம்? நீ தைரியமான ஆம்பளையா இருந்தா மாஸ்க் இல்லாம என் முன்னாடி வந்து நின்னு இருப்ப. ஆனா உனக்கு பயம், அதான் என் முன்னாடி இப்படி நிக்கிற. இங்க பாரு, என் முகத்தை உன்கிட்ட காமிச்சுதான் நான் ஆம்பளை நிரூபிக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. மரியாதையா சொல்லிட, உன் புருஷன் எங்க இருக்கான்? சொல்ல முடியாதுடா. சொல்ல மாட்டா? சொல்லு சொல்லு. நீ சொல்லல, உனக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாத. மரியாதையா சொல்லிட்டா உனக்கு நல்லது. சொல்லு 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 சொல்லு. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? அவளை எப்படியாவது பேச வைங்க. அவ புருஷன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சாகணும். பேச வைங்க. சரிங்க சார். அறிவு இருக்காடா உனக்கு? அவளதான் கொல்ல சொல்லி அனுப்புனல, அதுக்கப்புறம் ஏன்டா அவகிட்ட உத வாங்கிட்டு வந்திருக்க? இல்ல மாம், அந்த கௌதம் எங்கன்னு கேட்டு என்ன பண்ண போற? கௌதம் எங்க இருக்கான்னு தெரிஞ்சதுன்னா அவனை முடிச்சு விடுறதுக்கு வசதியா இருக்கும். டேய் முட்டாள், முதல்ல கையில மாட்டினவள கொல்ல சொல்லுடா. என்ன சொல்றீங்க? ஆமாண்டா, அவளை போட்டு தள்ளிட்டா தானாவே அவன் வந்துருவான்ல.
பொண்டாட்டி செத்துட்டா புருஷன் வந்துதானே ஆகணும். நாம நினைக்கிற மாதிரி இந்த கிழவி மதுமிதா எல்லாரும் சேர்ந்துதான் அவனை பதுக்கி வச்சிருக்காங்கங்கிறது உண்மைனா அவன் அவ்வளவு ஈஸியா வெளியில வரவே மாட்டான். மதுமிதா கதையை முடிச்சா மட்டும்தான் அவன் வருவான். நீங்க சொல்ற மாதிரி கௌதம் வந்துட்டா அப்புறம் என்னமா பண்றது? அவனே முடிச்சு விட வேண்டியதானா? அப்போ இந்த சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வந்துருமா? எத்தனை வருஷமா முழுசா அந்த சொத்தை அனுபவிக்க காத்துட்டு இருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி கொன்றுவோம். அப்பவும் நீ நினைக்கிற மாதிரி சொத்தை அடையிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. என்னமாம் சொல்றீங்க? கௌதம கொன்னுட்டா சொத்தெல்லாம் நமக்கு தானே? இல்லடா, நீ நினைக்கிற மாதிரி அது அவ்வளவு ஈஸி இல்ல. உனக்கு தெரியாத உண்மை ஒண்ணு இருக்கு. ஆமாடா, சக்குவுக்கும் எனக்கும் தெரிஞ்ச உண்மை உங்க யாருக்கும் தெரியாது. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு உங்க அம்மா பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்சம் கிடையாது அபி. என்னமாமா சொல்றீங்க? அண்ணன் ரொம்ப பசிக்குதுன்னு பிள்ளைங்கெல்லாம் ரொம்ப பசியோட இருக்கு. 2 இட்லி கொடுங்க ப்ளீஸ். போமா, கையில காசும் இல்ல எதுவும் இல்ல, வந்துட்ட இட்லி கேட்கறதுக்கு. உனக்கெல்லாம் எதுக்கு சோறு? நீ எல்லாம் இருந்தா என்ன இல்லன்னா என்ன? மாம்ஸ், அம்மா சொல்றதெல்லாம் உண்மைதான்டா. அப்படி கஷ்டப்பட்டுதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். எக்காரணத்தை கொண்டும் இந்த சொத்தை நாம விட்டுறவே கூடாது. அடைஞ்சே தீரணும். கௌதம் செத்துட்டா சொத்தெல்லாம் நமக்கு தானே? அப்படி இல்லடா, அவன் செத்தாலும் இந்த சொத்து நம்ம கைக்கு வராது. என்ன மாம், என்ன சொல்றீங்க? ஏன்னா நீ அப்பான்னு நினைச்சிட்டு இருக்கியே, அந்த ஆளுக்கு நான் லீகலான பொண்டாட்டி கிடையாது. என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா, ஓ நெஜ அப்பா ஒரு குடிகார பையன். அவனாலதான் நான் இந்த நிலைமைக்கே வந்தேன். அவன் குடிச்சு குடிச்சு என்ன அடிச்சு சித்திரவதை பண்ணி கடைசியில செத்தே போயிட்டான். அதுக்கப்புறம் பொன்னையும் அஸ்வினியும் வச்சுக்கிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த குடிகாரனுக்கு பிறந்தவங்க தான் அஸ்வினியும் நீயும். மாயாவும் ராகுலும் மட்டும்தான் கௌதமோட தம்பி தங்கச்சிங்க. மாம், என்ன சொல்றீங்க? டே அபி, என் கஷ்டம் என்னோட போகட்டும். எது எப்படி இருந்தாலும் நீங்க எல்லாரும் என் வயித்துல பிறந்தவங்க. அந்த கௌதம் மட்டும்தான் என் எதிரி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.